சாதி ஆணவ கொலை விவகாரத்தில் மென்மையான போக்கை அரசியல் கட்சிகள் கையாளுகிறதா என்ற கேள்வியில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக விசிகாவிலிருந்து ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நீங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகிட்ட, முதலமைச்சர்கிட்ட போயிட்டு இது மாதிரி ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறீங்க. சரி, ஓகே. ஆனா மக்கள் சாதி பார்த்து தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில ஒரு சரியான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு? அதாவது சாதி ஆணவ கொலை மட்டுமல்ல, ஆணவ கொலை பல வடிவங்கள்ல நடக்குது. நம்ம ஆணவ கொலை தடுப்பு சட்டம் தான் கேட்கிறோம். ஆணவ கொலை தடுப்பு சட்டம் என்பது பொதுவானது. எந்த அடிப்படையில் கொலை நடந்தாலும் இது ஒரு சுயமரியாதை திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள், செய்ய இருப்பவர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல் வரும்போது அவர்களை பாதுகாக்க வேண்டியது, அப்படி அவர்கள் யாரேனும் படுகொலை செய்யப்பட்டால் அவர்களுக்கு உரிய நீதியை பெற்றுத் தருவது என்பது அது ஒரு ஜனநாயக கடமை. எனவே அந்த அடிப்படையில் எத்தனையோ வன்கொடுமைகளுக்கு எதிரான சிறப்பு சட்டங்கள் இந்த நாட்டில் இயற்றப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின் மூலமே பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்க முடியும் தான். ஏற்கனவே இருக்கிற சட்டங்களின் மூலமே குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்க முடியும் தான். ஆனால் குழந்தைகளுக்கு என்று தனியாக சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். போஸ்கோ ஆக்ட் வந்திருக்கிறது, பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்திருக்கிறது. அதுபோல பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதற்கு தனியாக வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்று ஏற்கனவே வந்திருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின் மூலமே குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை தண்டிக்க முடியும் என்றாலும் கூட, ஒரு பிரச்சனை சமூகத்தின் நோயாக மாறும் போது, ஒரு பிரச்சனை சமூகத்தில் தலைவிரித்தாடும் போது அதற்கென்று சிறப்பு கவனம் கொடுக்கவும், அதில் ஈடுபடக்கூடியவர்களை தண்டிக்கவும் ஒரு சிறப்பான சட்டத்தை இயற்றுவது என்பது காலம் காலமாக நாம் பார்த்து வருகிற ஒன்றுதான். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஆணவ கொலை என்பதும், சாதி ஆணவ கொலை என்பதும், பொதுவாக ஆணவ கொலை என்பதும், அதற்கான அணிதிரட்டல்களும் இன்றைக்கு ஒரு மூமெண்டாக முன்னெடுக்கப்படுவதை பார்க்கிறோம். காதல் திருமணம் செய்யப்படுபவர்கள் அச்சுறுத்தப்படுவதை பார்க்கிறோம். நாடு முழுவதும் இது நடக்கிறது. காதலர் தினத்தில் எங்கேயாவது யாராவது சேர்ந்திருந்தால் அவர்களை போய் தொந்தரவு செய்யக்கூடிய இந்துத்துவ அமைப்புகளை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் பாமக, குறிப்பாக ராமதாஸ் ஒரு மிகப்பெரிய மூமெண்டை முன்னெடுத்தார், நாடக காதல் என்று சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நோயாக மாறக்கூடிய நிலையில் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது என்பதால் இந்த சட்டத்தை வேண்டும் என்று சொல்லுகிறோம். இது நாடு தழுவிய அளவில் விவாதிக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் இதற்கான வழிகாட்டுதல்களை கொடுத்து விட்டது. ஒரு வரைவை தயார் செய்யப்பட்டு விட்டது. மாநில அரசுகளே அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றலாம் என்றும் சொல்லப்பட்டு விட்டது. எனவே இதுக்கு புதுசா போய் இந்த டிராப்ட்லாம் ரெடி பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே இது அகில இந்திய அளவில் விவாதிக்கப்பட்டு ஒரு வரைவு தயாரிக்கப்பட்டு உச்சநீதிமன்றமும் இதை செய்யலாம் என்று சொல்லிவிட்டது. எனவே சட்ட தடை ஏதும் இல்லை. புதிதாக இதை பற்றி உட்கார்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே இது விவாதிக்கப்பட்டு விட்டது, வரைவும் தயார் செய்யப்பட்டு விட்டது என்பதனால் ஒன்றிய அரசே நாடு தழுவிய அளவில் இந்த சட்டத்தை இயற்ற வேண்டும். ஆனால் ஒன்றிய அரசு இயற்றுவதற்கு காலத்தாழ்வு செய்கிற நிலையில் மாநில அரசும் இயற்றுவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்பதனால் மாநில அரசும் இயற்ற வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். குறிப்பாக தமிழ்நாடு அரசை பொறுத்தளவில் திராவிட இயக்கம் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. திராவிட இயக்கம் தான் சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தார்கள். சுயமரியாதை திருமணங்களை ஊக்கப்படுத்துகிற சிறப்பு திட்டங்களையும் கொண்டிருக்கிற மாநிலம் இது. சுயமரியாதை திருமணம் செய்பவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட விஷயங்களை ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி இருக்கிற ஒரு மாநிலம். அந்த திட்டங்களை கொண்டு வந்ததும் இந்த திராவிட ஆட்சிகள் தான். எனவே இவர்கள் தான் இதை புரிந்து கொண்டு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். இவங்க செய்யலைன்னா யாரும் இதை செய்ய மாட்டாங்க என்கிற அடிப்படையில் ஏற்கனவே இதை தன்னுடைய கட்சியினுடைய கருத்தியலாக கொண்டிருக்கக்கூடியவர்களிடம் வலியுறுத்துகிறோம். சார், நீங்க மாநில அரசு கிட்ட உங்களுடைய கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறீங்க. மாநில அரசு நிறைவேற்றதா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இருந்தாலுமே கூட கடந்த 60 ஆண்டு காலமாக ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இது போன்ற ஒரு சட்டங்கள், இந்த கொலைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று நடக்கல, முன்னாடி கூட நடந்திருக்கு. அந்த சமயத்துல கூட ஏற்றி இருக்கலாம் இல்லையா? அதை ஏன் அவங்க ஏற்றாம இருக்கிறாங்க? அதை அவங்களை ஏற்றாம விடுப்ப தடுக்கிறது எது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. ஒருவேளை இடைநிலை சாதியினருடைய வாக்குக்காக அவங்க ஏற்றாம இருக்கிறாங்க நீங்க பாக்குறீங்களா? இல்ல, இது வெறுமனே சாதி அப்படின்னு சுருக்கி பார்க்க வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆணவ கொலை தடுப்பு சட்டம்னு கேட்கிறோம், சாதி ஆணவ கொலை தடுப்பு சட்டம்னு கேட்கல. பொதுவாக ஆணவ கொலை தடுப்பு சட்டம்னு கேட்கிறோம். அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை உச்ச நீதிமன்றமும் வழங்கிவிட்டது. அதனால நம்ம புதுசா ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டாங்கன்னே கேட்கல. ஏற்கனவே இருக்கிற ஒன்று, வழிகாட்டப்பட்ட ஒன்று, அதை கடைபிடிங்கன்னு சொல்றோம். கருத்தியல் ரீதியாக அது திராவிட இயக்கத்துக்கு முரண்பாடானதும் கிடையாது.
அதுதான் நான் சொன்னேன். சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்ததும் இவங்க தான். சுயமரியாதை திருமணங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய திட்டங்களை அறிவித்திருப்பதும் இந்த திராவிட இயக்க ஆட்சிகள் தான். எனவே அது திராவிட இயக்க கருத்தியலுக்கும் முரணானது கிடையாது. அப்போ வாக்கு அடிப்படையில யோசிச்சா சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்திருக்க முடியுமா? அது எப்படி கொடுத்தாங்க? அப்ப கொள்கை அளவில் அதை ஏற்றுக்கொண்டனால தான் அதை செஞ்சாங்க. சுயமரியாதை திருமணங்களை ஊக்கப்படுத்துகிற எத்தனையோ திட்டங்களை அரசு போட்டிருக்க. அது சாதியவாதிகளுக்கு பயந்தா அந்த வாக்குகள் வராதுன்னு யோசிச்சா அதை செஞ்சிருக்க முடியுமா? அப்ப அதை எப்படி செஞ்சிருக்காங்க? அப்போ அந்த அடிப்படையில இதை சுருக்கி பார்க்க வேண்டியதில்லை. அரசு செய்யணும், செய்வார்கள் என்று நம்புகிறோம். இவங்க தான் செய்வாங்க, வேற யாரும் இதை செய்ய முடியாது. ஏன்னா இப்ப பாருங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதை பத்தி வாயை திறக்க மாட்டார். பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க ஆணவ படுகொலைகளை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு கட்சியா இருக்காங்க. சுயமரியாதை திருமணங்களை கொச்சைப்படுத்தக்கூடிய கட்சியா இருக்காங்க. பாஜக அவங்களும் இதுக்குள்ள வரமாட்டாங்க. ஒரு இந்துவும் தான் கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வாழ போறாங்க. ஆனால் அங்க ஒரு இந்து தான் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. நாங்க இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்லக்கூடிய பிஜேபி இது குறித்து வாய் திறக்காது. அப்ப இப்படி எல்லா கட்சிகளும் ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் தான் இதை பெரிய அளவில் பேசுகிறோம், இதற்காக நிற்கிறோம். திமுகவும் கருத்தியல் ரீதியில் இது போன்ற விஷயங்களுக்கு ஏற்கனவே துணை நின்ற ஒரு கட்சியா இருக்காங்க. சுயமரியாதை திருமணங்களை சட்டமாக்கிய வரலாறு இருக்கிறது. சுயமரியாதை திருமணங்களுக்கு திட்டங்களை அறிவித்திருக்கிற ஒரு வரலாறு இருப்பதனால் கருத்தியல் ரீதியில் அவர்களால் இதுக்கு ஒன்றும் முரணான கட்சி அவங்க இல்லை. மற்ற கட்சியெல்லாம் இது பற்றி வாய் திறக்க மறுக்கிறார்கள், விஜய் உட்பட. இப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் தான் போராடுகிறோம். இந்த கருத்தியலை ஏற்றுக்கொண்ட கட்சியிடம் கேட்கிறோம். நன்றி திரு ஆளூர் ஷானவாஸ்.